இலங்கை தமிழர்கள் இந்த பொருளாதாரத்தை ஒரு தற்சாப்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக விவசாயிகளை வடகிழக்கு மலையகம் முழுத்தலாக ஒன்றிணைக்கிறது இதுவரைக்கும் சரித்திரத்தில் நடந்திருக்காது. நூற்றுக்கணக்கான விவசாயிகளை கிராமமாக போய் மீட் பண்ணியிருந்தோம். விவசாய பூமி மிக பெருமளவில் நஞ்சூட்டப்பட்டிருந்தது. முகில் போல மருந்து படர்ந்திருக்கிறது. விவசாயிகள் எல்லாம் அழுது கண்ணீர் ஒரு சமூக போராளியாக எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இந்த சமூகத்தில் இருந்து எதிர்பார்க்கும். கூட இருந்தவனே வெளியில் போய் கள்ளன் என்று சொல்லுவான். சும்மா படுத்திருந்துட்டு தூங்கி இருந்துட்டு ஒரு விமர்சனத்தை கொடுப்பான். ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த மக்களையும் காசு கொடுக்குற ஒரு மிஷினாக தான் பார்க்கணும். அதுக்கு மேலே ஒரு தரமே பார்க்க ரெடி. நீங்கள் ஐஸ் போட்டுட்டு இருந்தாலும், நீங்கள் தண்ணி அடித்து போட்டிருந்தாலும், அல்லது ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளை வழியில் லவ் பண்ணி கொண்டு தெரிஞ்சாலுமே புலம்பெயர்ந்த மக்களை தான் நீங்கள் ஸ்டார்ட்டாக சொல்கிறீங்க. வணக்கம், நான் நவஜீவன் அனந்தராஜ். எனது சொந்த இடம் வல்வெடுத்துறை. வல்வெடுத்துறை உங்களுக்கு என்ன அடையாளம்னு தெரியும். ஒரு மிகப்பெரிய ஷெல் பொம்மிங் குண்டுவெடிப்பு தொடர்ச்சியான 30 வருட தாக்குதலுக்கு நடந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு கிராமம். எல்லா வீட்லேயுமே சிமெண்ட் பங்கர் இருக்குது. அப்படி ஒரு கிராமத்திலிருந்து ஒரு குருவி கூட்ட கலைச்சது போல் கட்டாயப்படுத்தி அவசரமாக அந்த நாட்டை விட்டு நாங்கள் போனாங்க. எங்களோட ஒரு பட்ச் என்று பார்க்கே அதிகூடின மாவீரர்கள் அடங்கிய ஒரு தேசம். ஒவ்வொரு பட்சிலையும் பார்க்க என்று எல்லாருமே நாங்கள் புலம்பெயர்ந்து தான் இருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் இருக்குது. ஒரு வெறிச்சோடிய கிராமத்தில் வேறு ஆக்கள் அடையாளப்படுத்தி அந்த சமூகமாக வெள்ளெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கு. ஆனால் ஒரு 85-90% மக்கள் வழியில் தான் இருக்குது. அதுதான் என்னது அடையாளம். நாங்கள் இளம் வயசில் நாங்கள் அனுபவித்த துன்பம், அது என்னத்துக்காக அனுபவிக்கப்பட்டோமோ அது சமூகமாகத்தான். தமிழ் தேசியம்ன்றது தொடர்ந்து ட்ராவல் பண்ணி கொண்டு தான் இருக்குது. இந்த தமிழர்களுக்கானது, இந்த தமிழ் தேசத்துக்கானது. அந்த கிராமத்திலே தான் எங்களோட பயணம் தொடங்குறது. இந்த மண்ணை எப்படி மீட்கலாம். கடுமையான யுத்த காலத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் விசா மூலம் யூகேக்கு பயணமாகி அங்கே யூனிவர்சிட்டி டிகிரியை முடித்த பின்னர் திருமண வயசு வரும்போது திருமணமாகி கனடாக்கு, எனது மனைவி கனடாவில் இருந்ததால் அந்த நாட்டுக்கு நான் குடிபெயர்ந்தேன். இங்கே ஹார்லி காலேஜில் படித்த காலத்திலிருந்து எனது சமூக பயணம் எப்போவுமே தீவிரமாகத்தான் இருக்கும். 2009 முதல் கிளிநொச்சியை பேஸ் பண்ணித்தான் என்ற வரவும் எங்களுக்கான நாங்கள் அங்கே படித்ததை வச்சுக்கொண்டு இங்கே என்ன இன்புட் செய்யலாம்ன்றதையும் ஒவ்வொரு வருடம் இருந்தது. 2009 பின் இன்னும் பறந்துபட்டதாக அம்பாறையிலிருந்து யாழ்ப்பாணம் வரைக்குமான நிறைய பயணத்தை நான் கடந்து வந்திருக்கின்றேன். புதிய வெளிச்சம் என்ற பெயரில் அது அமைப்போ அல்லது ஒரு நிறுவனமோ அது ஒரு என்ஜிஓவோ அல்லது சமூகமாக ஃபண்ட் பண்ணப்பட்ட ஒரு மக்கள் அமைப்போ இல்லை. ஒரு தனி மனிதனாக எடுக்கப்படுற டிசிஷன் மேக்கிங், முற்றுமுழுதாக தனி மனிதனாக யோசிக்கிற ஒவ்வொரு முடிவையும் அதை கனேடிய மக்களாக செய்கிறோம் என்ற ஒரு துணிப்பொருளாக மாற்றி ஒட்டுமொத்த கனேடிய மக்களும் சேர்ந்து தான் அதை செய்கிறார்கள் என்பது மூலமாக இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்ய நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 2009 பின்னர் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு சமூக ஆற்றுப்படுத்தல் நிகழ்வாக நான் எனது வரவோடு அண்டி வடகிழக்கில் ஏதோ ஒரு இடத்துல சிறிதளவோ பெரிதளவோ நடத்தி வந்திருந்தோம். 2016 பேராசிரியர் ஜெயந்த் பாலகிருஷ்ணன் அழைத்து மிகப்பெரியவான கவுன்சிலிங், அந்த நேரம் 15 எண்டில் போரால் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த பெண்களை தலைமைத்துவமாக கொண்டவர்கள் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பிரச்சனை அதிகமாக இருந்தது. அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு ஆற்றுப்படுத்திய நிகழ்வுகளை மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, வட்டிக்குலோ ஆகிய இடங்களில் மிகப்பெரிய நிகழ்வுகளாக செய்திருந்தோம். ஆசிரியர் தலைமைத்துவ லீடர்ஷிப் ட்ரைனிங்கையும் ஹட்டன்லையும் யாழ் மாவட்டங்களில் பல பாடசாலைகளிலையும் அதிபர்களுக்கான நிகழ்வுகளையும் செய்திருந்தோம். ஆசிரியர்கள் இந்த வோல்டேஜ், அவர்களுக்கான ஆற்றுப்படுத்தி, அவர்களுக்கான கவுன்சிலிங், அவர்களுக்கான மோட்டிவேஷன், அவர்களுக்கான ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கூடுதலான பாடசாலை ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் இருந்தது. அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு 5 நாள் ட்ரைனிங்கை முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் நாங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று ஆரம்பித்து இதுக்காக இந்தியாவிலிருந்து 5 பேராசிரியர் குழு ஒன்றை அழைத்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்துருந்தோம். திரும்ப 2018 வடகிழக்கு முழுத்தலாக விவசாய பூமி மிக பெருமளவில் நஞ்சூட்டப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு ஒரு அவேர்னஸே இல்லாமல் தங்கள் விளைச்சலை அதிகரிப்பதற்காக கூடுதலான மருந்தை அடித்துத்தான் அந்த விவசாயத்தை அறுவடை செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இந்தியாவிலிருந்து சிறப்பு தேர்ச்சி பெற்ற 5 விவசாய விஞ்ஞானிகளை ஒவ்வொரு துறைக்கான இயற்கை விவசாயம், இயற்கை விவசாய டெக்னாலஜி அண்ட் மண்புழு உற்பத்தி, தேனீ வளர்ப்பு போன்ற சிறப்பு தேர்ச்சி பெற்ற விவசாயிகளை கொண்டு கிராமமாக வடமாகாணத்தை நாங்கள் முழுவதுமாக முழு விவசாயிகளையும் நேரடியாக சென்று சந்தித்தோம்.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை விவசாய சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காகவும் இயற்கை விவசாயத்தின் இந்த டீப்பான மக்களை கொண்டு போவதற்கான ஒரு விழிப்புணர்ச்சியாக அது அமைந்தது. அதன் முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் பல இளைஞர்களை வைத்து இயக்க வழி இயக்கத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். இதன் தொடர்ச்சியாக பிறகு கோவிட் காலப்பகுதியில் சின்ன சின்ன இவெண்ட்டுகள் மூலம் இயக்க விவசாய வாரத்தில் நாங்கள் உருவாக்கி தந்த அந்த இயக்க விவசாய வாரத்தை சின்ன சின்ன நிகழ்வுகள் மூலம் எடுத்தோம். இந்த வருடம் அதன் 5வது வருடமாக இலங்கை தமிழர்கள் இந்த பொருளாதாரத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துறதுக்காக இந்த வருடத்துக்கான வோக்கை நாங்கள் அர்ப்பணித்திருந்தோம். அதில் முதல் கட்டமாக நாங்கள் திங்க் பண்ணது, இதில் இந்த நாடு நிறைந்த மண் வளமும் நிறைந்த நீர் வளமும் நிறைந்த நாடு. இந்த நாட்டில் இப்படி பொருளாதார சிக்கல் வரக்கூடிய சாத்தியக்குறை இல்லை. ஏன் உழைக்கிற மக்கள் இந்த தேவை குறைஞ்சு கொண்டு போகிறது, உழைக்காமல் இருக்கிறது ஆக்கள் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது தான். அதாவது லேபர் ஷார்ட்டேஜ் இங்கே பெருமளவலாக இருக்குது. ஒரு வேலைக்கு ஒரு ஆளை பிடிக்க இயலாது. எங்களோட கிராமத்திலிருந்தே சிங்களத்தில் ஆக்கள் இருந்தால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. அது இப்போ 10 வருடமாக இந்த நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாமே ஹை எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் நகர்ந்து அங்கால போனால் எல்லாம் சீப்பாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு இங்கே மேன் பவரை யூஸ் பண்ணுறது குறைவாக இருக்குது. அதுதான் இந்த பொருளாதார தன்மையானதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கும். அப்போ நாங்கள் எப்படி தற்சார்பை நோக்கி போகலாம்ன்றது யோசித்தோம். அப்போ கனடா போன்ற நாடுகள் தற்சார்பை நோக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியில் எங்கே போனாலுமே ஒரு 3 மாதம்தான் அங்கே விவசாயம் செய்யலாம், 9 மாதம் அங்கே விவசாயம் செய்யலாது. அப்படி இருக்க அந்த கனடா போன்ற நாடு ஒரு விவசாயத்தில் முன்னுக்கு ஒரு மெயின் கண்ட்ரியாக இருக்குது. ஏன் இருக்குது? வெளியில் எங்கே போனாலுமே நீங்கள் ஜூன் மாதம் போனீங்கன்னா மரக்கண்டுகளை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இடமே உங்களுக்கு விசிபிளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு பையிங் பவர் கூட. அதை எப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன ரீசன் பார்த்தோம். அதே நேரம் அங்கே பாடசாலை பிள்ளைகள் 6 வயசு பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் செக் பண்ணினா எல்லாருக்கும் ஜூன் மாதம் வந்தோடனே பாடசாலையில் ஒரு கண்டை கொடுத்து விடுவாங்க. ஒரு தக்காளி கண்டையோ அல்லது மிளகாய் கண்டையோ பச்சை மிளகாய் கண்டையோ வீட்டை நடண்டு. ஏனென்றால் அது ஒரு ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தானே அந்த சிஸ்டத்தை பார்க்குறாங்க. அந்த பிள்ளை அந்த காயில் அந்த மரத்தில் நிறைய அறுவடை செய்வர்மெண்ட்டை காண்டி இல்லை, அந்த மரத்தை கொண்டு எப்படி வைக்குது, எப்படி பேரண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுது அது சிஸ்டமேட்டிக் சேஞ்சாக தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த சிஸ்டத்தை நாங்கள் இங்கே லான்ச் பண்ணுறக்காண்டு தான் இந்த முறை ஈக்குருவி ஸ்டெப்பை லான்ச் பண்ணினோம். வடகிழக்கு மலையக முழுத்திலாக 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்களை நாங்கள் சூஸ் பண்ணோம். அவர்கள் வீட்டு உணவு உற்பத்தியில் ஈடுபடணும். அவர்களுக்கு பெறுமதி வாய்ந்த சர்டிஃபிகேட்டும் ஒரு 3000 rupees கேஷும் கொடுக்குற வேண்டும். கூடுதலான மாணவர்களை ப்ரொடியூஸ் பண்ணுற பாடசாலைக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா கேஷ் வேல்யூ நாங்கள் இதை ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸோட கதைச்சி ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் இதை அப்ரூவல் பெற்றுக்கொண்டோம். இதே மாதிரி மலையகத்திலையும் பெற்றுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் 5 மாதமாக அந்த பாடசாலைகளை வாட்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2200 மாணவர்கள் இந்த அக்ரிகல்ச்சர் செய்கிறதாக எங்களுக்கு அவர்கள் இந்த டேட்டா பேஸ் வந்துச்சு. இவ்வளவு மாணவர்கள் இன்ன அட்ரஸில் இன்ன இடத்துல வீட்டு அட்ரஸ் பேரண்ட்ஸ் இந்த பேர்லேருந்து தந்துச்சு. அதிலேருந்து முதல் 300 மாணவர்களுக்கு நாங்கள் கடந்த 2 கிழமைக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மலையகத்திலையும் கிளிநொச்சியிலையும் நேற்று ஹார்ட்லி காலேஜிலையும் நாங்கள் சர்டிஃபிகேட்டையும் கேஷ் வேல்யூவையும் வழங்கி இருக்கின்றோம். 300 ஃபைனல் டிசிஷன் அவர்கள் அந்த வீட்டு தோட்டத்தை வாட்ஸ்அப் மூலம் ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு வீடியோ கிளிப்பில் ப்ரெசென்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும் என்று தான் அவர்கள் அந்த இறுதி இலக்காக இருந்தது. எப்படின்னா இங்கே ஒரு கைப்பணி என்ற பாடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன் இந்த பாடத்தை நாங்கள் இப்படி அக்ரிகல்ச்சரை கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் நாங்கள் படிக்க வேண்டுமான்றதா? எல்லாமே நாங்கள் மனிதர்கள் படிக்க வேண்டும் தான். ஒரு மிருகம் பிறக்கும்போது அது ஃபுல்லி அப்கிரேட் சாஃப்ட்வேரோடு தான் வருது. ஆனால் மனிதன் ஒரு எம்டி சாஃப்ட்வேரோடு தான் வர்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் லேர்ன் பண்ணத்தான் வேணும். மிருகம் குட்டி போட்டால் அல்லது எறும்பு குட்டி போட்டால் ஒரு ஆடு குட்டி போட்டால் அது தானே ஏறி போய் பாலை குடிக்கும், அல்லது எறும்பு கடித்தா தானே தட்டுவிடும். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. பாலை கொடுக்காட்டா உடனே இறந்துடுவான், எறும்பு கடித்தா உடனே இறந்துடும். அப்போ எவ்ரிடே அப்கிரேட் பண்ணித்தான் வேணும். அப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு கைப்பணி என்ற பாடம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கைப்பணி செய்துட்டு வர பேரண்ட்ஸ் லைட் ஹவுஸோ அல்லது வீடோ கட்டி கொண்டு வாசலில் கொடுத்துருவேன். ஆனால் பிள்ளை ப்ரைஸ் எடுக்கும். சில பிள்ளைகள் தாங்க நெருப்பட்டிலேயே வீடை கட்டி கொண்டு வரும். அப்போ அப்படி ஒரு நிலையில் இந்த தற்சார்பையும் சின்னலேயே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஒரு 50 வருடத்துக்கு பிறகு 60 வருட பிறகு இந்த சமூகத்தை எப்படி லிஃப்ட் பண்ணலாம்ன்றது தான் இந்த ப்ராஜெக்டில் லோன் பண்ணாங்க. இது கடந்த கிழமை நாங்கள் எங்களால் இயன்ற முடிந்தவரை இந்த சமூகத்தில் நடக்கிற வடகிழக்கு மாவட்டத்தை நாங்கள் சொல்லலாம். இந்த அரசாங்கத்தை நாங்கள் பிள்ளை சொல்கிறோம் என்று மட்டுமில்லாமல் அரசு நிர்வாக சபை இந்த ஒவ்வொரு பாடசாலைகளுக்குள்ளேயும் போய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பால், அவர்களுக்கு லேசித்தன்மைகளுக்கு அப்பால் அவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா கொண்டு போக
முடியாமல் இருக்கிற ஒரு சீப்ளஸ் தன்மைக்கு அப்பால் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை வந்து எங்களால் இயன்ற மேன்பழுவு எங்களால் இயன்ற மேக்சிமம் எஃபர்ட்டால் நாங்கள் வென்றிருக்கிறோம். அதை இவ்வளவு கொடுத்துருக்கிறோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது ஒரு பைலட் ப்ரோக்ராமாக இருந்தாலும் இதை பார்த்து நாளைக்கு நிறைய பேர் வந்து இதே ஒரு ரோல் மாடலாக எடுத்து செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இதே நேரம் வடகிழக்கு மலையகம் முழுத்தலாக வாழ்கிற தமிழ் மக்களுக்குள்ள எங்களோட அக்ரிகல்ச்சர் உற்பத்தியை எப்படி கூட்டலாம்ன்றது, அதே நேரம் நாங்கள் ஆர்கானிக் இயற்கை விவசாயத்திலையும் கூட நம்பிக்கை விட்டு ஆல்ரெடி 2018 அந்த ப்ராஜெக்டை செய்து கொண்டு வந்து நாங்கள் எப்படி குளோபரேட் பண்ணி நாங்கள் இந்த முறை வந்து மிக திறமையான 2 ட்ரெயினர்ஸை கூட்டிக் கொண்டு வந்து ஹட்டன், நுவரேலியா, பட்டிகுலோ, கிளிநொச்சி, மன்னார் ஆகிய இடத்துல நூற்றுக்கணக்கான விவசாயிகளை கிராமமாக போய் மீட் பண்ணியிருந்தோம். அதில் ஹட்டன் எடுத்திங்கன்னா நாங்கள் ஒரு 100 விவசாயிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள், ஆனால் வந்தது பேர் 600 பேர். 600 பேரும் காலம் 9 மணிக்கு வந்து பின்னேரம் 6 மணிக்கும் அவர்கள் வீட்டை போக விரும்ப இல்லை. விவசாயிகள்லாம் அழுது கண்ணீர் மேலே ஒரு எமோஷனல் ஈவெண்ட்டாக தான் நான் நடந்தது. என்னென்னா இந்த லைஃப்பில் வந்து இப்படி ஒரு ட்ரைனிங் தங்களுக்கு வந்து கிடைக்க இல்லை, இப்படி ஒரு அட்வைஸ் வந்து கிடைக்க இல்லை. சகோதர மொழியில் மட்டும்தான் கிடைக்கிறது, தமிழ் மொழியில் வந்து கிடைக்கலன்று எல்லாருமே கவலைப்பட்டார்கள். அதே மாதிரி நுவரேலியாவில் வந்து என்ன பெண்களை தலைமைத்துவமாக கொண்டவர்கள், பெண்கள் விவசாயிகள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அங்கே வீட்டுக்கு வீடு கிட்டத்தட்ட 10,000-15,000 ரூபாய் பெறுமதியான மந்த்லி இன்கம் பெறக்கூடிய விவசாயத்தை செய்கிறார்கள். இங்கே யாழ்ப்பாணத்து மக்கள் கற்பனை செய்து பார்க்காத முடியாத அளவுக்கு ஹட்டன் நுவரேலியா வந்து ஒரு 100% விவசாய பூமியாக இருக்கிறது. அது நாங்கள் அட்டன் பண்ண அப்புறம் தான் அந்த தெரியும். அதே நேரம் அந்த கிராமங்களுக்கு போகைக்க அவர்களோடு அந்த மாலை பொழுதுல அல்லது அடுத்த நாள் வந்து நான் விசிட் பண்ணிக்க முகில் போல அந்த மருந்து வந்து படர்ந்திருக்கிறது. அவர்கள் வீடுகளில் அந்த உடுப்புகள் எல்லாமே அவர்கள் இந்த மனம் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு அந்த மருந்து அடைச்சி தான் கோவாவையோ கரட்டியோ பவுஞ்சியோ அல்லது லீக்ஸியோ அவர்கள் உருவாக்குறாங்க. மட்டக்களப்பிலையும் நாங்கள் விளம்பரப்படுத்திய பொழுது அண்ணா இதுக்கு நாங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகி விவசாயிகள் எல்லாருமே வந்தார்கள். அவர் அந்த விவசாய இந்த ரிப்போர்ட் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து தான் எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்தோம். அப்போ கடைசியாக எல்லா ஈவெண்ட்லேயும் நாங்கள் அதிலிருந்து ஒரு லீடர்ஷிப் கோர்ஸை வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு 3 நாள் லீடர்ஷிப் கோர்ஸை கொண்டு ஆரம்பித்திருந்தோம். எல்லா மாவட்டத்திலிருந்தும் கிட்டத்தட்ட 350 பேர் வந்து அந்த லீடர்ஷிப் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தார்கள். அதில் நாங்கள் 60 பேரை மட்டும் சூஸ் பண்ணி இந்த 3 நாள் ட்ரைனிங்கை வந்து கொடுத்துருந்தோம். அது மிகப்பெரிய ஒரு இலங்கை வரலாற்றில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக தான் பார்க்குறோம். அதுவும் ஒரு டயஸ்பொராவில் இருக்கிற ஒரு தமிழனால் இப்படி வந்து நடத்தப்பட்டது. இவ்வளவு விவசாயிகளை வந்து வடகிழக்கு மலையகம் முழுத்தலாக ஒன்றிணைக்கிறது இதுவரைக்கும் சரித்திரத்தில் நடந்திருக்காது. கிட்டத்தட்ட 100கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் இது ஒரு மைல்கல் ப்ராஜெக்டாகத்தான் எனக்கு அது தெரிஞ்சது. இப்படியான தேவை புலம்பெயர்ந்த மக்கள் கூட என்னை வழி அனுப்பிக்க கூட இவன் என்னத்துக்கு போகிறான், இவன் என்னத்துக்கு அங்கே போய் இப்படி நடுவ செய்கிறான், என்ன விசாரம் இங்கே உழைக்கிற இல்லையா அப்படி என்று பார்க்க வைக்க மக்கள் இந்த ஃபீட்பேக் தான் இந்த தேவையை வந்து வலுப்படுத்தியிருக்கு. இந்த மெசேஜை தான் நாங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு அப்பால் நாங்கள் இந்த 10 வருஷம் எவ்வளவு தூரத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிற ஒரு புலம்பெயர்ந்த மக்களாண்டால் அது மிகப்பெரிய ஒரு வலி நிறைந்ததாக தான் இருக்கிறது. ஒரு கனடாவில் வாழ்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு மில்லியன் கணக்காக உழைக்கிற நேர்மையாக உழைக்கிறான்டான இல்லீகலாக உழைக்கிறான்டான அவனுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் சமூகத்தில் ஒரு தடமே கொடுக்குற இல்லை. சமூகம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு சமூகத்தை வழிநடத்துகிற சமூக போராளியாக எங்களோட வாழ்க்கையில் முழுமையான டைமை வந்து நாங்கள் ஒரு சமூகத்துக்கான ஏற்பண்ணி கேட்க மிகப்பெரிய சேலஞ்சஸ் இந்த சமூகத்திலேருந்து எதிர்பார்க்கணும். அதுவும் இங்கே போல் நாட்டில் இல்லை, ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து எங்களோட தமிழ் மக்கள்லேருந்து மிகப்பெரிய சேலஞ்சை எதிர்பார்க்கணும். கூட இருந்தவனே வழியில் போய் கள்ளன்னு சொல்லுவான், கூட இருந்தவளே வழியில் போய் ஒரு அபியூஸ் சர்டிஃபிகேட்டை தரலாம். அப்போ ஒரு சும்மா படுத்திருந்தவனே ஒரு விமர்சனத்தை கொடுப்பான், சும்மா படுத்திருந்துட்டு தூங்கி எழுந்துட்டு ஒரு விமர்சனத்தை கொடுப்பான். கோவிட் வந்தோடனே 2019 ஒரு பையன் வந்து அம்மா தச்ச பேக்கண்ட ஒரு வீடியோ வந்தான். வீடியோ வாட்ஸ்அப் வந்து மில்லியன் கணக்கான பீப்புள் ஷேர் பண்ணாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அம்மா தச்ச பேக் வாங்குங்கன்ற ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி கிளிநொச்சிலேருந்து இமீடியட்டாக அடுத்த நாள் வந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து இங்கே எப்படி பேக் செய்கிற ஒரு கம்பெனியை நாங்கள் உருவாக்கினார். சேரிட்டியாக பெண்களை தலைமத்துவமாக கொண்ட பேக் செய்கிறவங்கள்ட்ட இருந்து பேக் எப்படி எடுத்து எப்படி மார்க்கெட் செய்யலாம்ன்றது ஜூ கண்ட ஒரு கம்பெனி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் அப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டால் சும்மா படுத்துருக்கிறவன் நடிப்பார். எவ்வளவு கடுமையான கஷ்டத்துக்குள்ள இப்படியான ப்ராஜெக்டை நகர்ந்து கொண்டு வந்திருக்கணும்னு பார்த்தா இங்கே எங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு வடமாகாணத்தை யாழ்ப்பாணத்தை தலைநகராக கொண்டு அங்கே வசிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு வடகிழக்கு மலையகம் எங்கே ப்ராஜெக்ட் செய்யணும்னாலும் இங்கே இது எங்களை தளமாகத்தான் நாங்கள் பார்ப்போம். இந்த மண் தான் எங்களுக்கு தளமாக இருக்கும். இந்த மண்ணில் தான் ஒரு நெட்வொர்க் ஒன்று எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் அங்கே. ஆனால் இந்த மக்கள் எங்களை கொண்டாடுறவன்னு பார்த்தால் இல்லவே இல்லை.
எங்கள் இந்த மண்ணில் எங்களோட நித்தம் தொடர்பில் இருக்கிற மக்கள், நித்தம் தொடர்பில் இருக்கிற பிரமுகர்கள் இது எங்களை கொண்டாட ரெடி இல்லை, இது சம்மந்தமாக கதைக்க ரெடி இல்லை, நாங்கள் வர இறங்கினோம்டா இது சம்மந்தமான பேச ரெடி இல்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த மக்களையும் இந்த மக்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்பான்சராக தான் பார்க்கணும், காசு கொடுக்குற ஒரு மிஷினாக தான் பார்க்கணும். அதுக்கு மேலே ஒரு தரமே பார்க்க ரெடி இல்லை. அதுக்கு மேலே உணர்வுகள், எங்களுக்கு இருக்கிற கடமை, எங்களுக்கு இருக்கிற இந்த மண்ணுக்கு இருக்கிற கடமையை அல்லது எங்களோட உணர்வையோ இந்த தேசம் மதிக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. இங்கே வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணி, மக்கள்கிட்ட இருந்து ஒரு முதல் குறிப்பிட்ட நண்பர்கள், எனக்கு இருந்த சுத்தவிருந்த நண்பர்கள் மூலம் எந்த மணியையும் போட்டு அதுக்கு ஈக்குவலாக இல்லை டபுள் மடங்காக போட்டு தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. சரி, நாங்கள் அங்கே ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அங்கே ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மணியை சேர்த்து அதை விட நாங்கள் போட்டு இங்கே சமூகத்துக்கு செய்ய வழி கிடைக்க அங்கேயும் எங்களுக்கு சேலஞ்ச் இருக்குது, இங்கேயும் பெரிய சேலஞ்ச் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே ஒரு என்ஜிஓ சிஸ்டத்துக்கெல்லாம் இந்த உலகம் வந்து 2021, 22, 23 வந்து எதிர்வு கொண்டிருக்கு. ஒரு தடவையும் நாங்கள் வாலண்டியர்ஸை வந்து இங்கே வாங்கலாம் இருக்குது. நாங்கள் இந்த விவசாய இது முடியக்கு நிறைய வாலண்டியர்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது, ட்ரெயின் பண்ணி எடுக்கக்கூடிய. நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், இங்கே வாலண்டியர்ஸை வந்து சரியாக குறைந்துட்டு நல்ல இளைஞர்கள் எல்லாரும் என்ஜிஓக்களை ஏதோ ஒரு பக்கத்தால் ஒர்க் பண்ணுறாக்களாக இருக்கணும், அல்லது ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவர்களை சார்ந்த இந்த மக்களும் இப்போ வெளியிலேருந்து வந்தோடனே இன்னும் ஒரு என்ஜிஓவாக பார்க்கும், அல்லது இன்னும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்பான்சராக பார்க்கும். எங்களோட ஐடியாவையும் நாங்கள் செய்கிற இதையும் திருடி கொண்டு தான் பார்க்க மொழிய எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ரெடி இல்லை. அதனால் நாங்கள் கூடுதலான எஃபர்ட்டையும் கூடுதலான மணியையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. எங்கள் மீது தான் நீங்கள் கல்லை துருக்கி போடுறீங்க. நீங்கள் ஐஸ் போட்டுட்டு இருந்தாலும், நீங்கள் தண்ணி அடித்து போட்டிருந்தாலும், அல்லது ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளை வழியில் லவ் பண்ணி கொண்டு தெரிஞ்சாலுமே புலம்பெயர்ந்த மக்களை தான் நீங்கள் ஸ்டார்ட்டாக சொல்கிறீங்க. அதில் யதார்த்தமான உண்மையும் இருக்குத்தான். இதை எப்படி பார்க்கலாம் என்றால், இந்த ஊர் பின்னணியிலேருந்தே பார்க்கலாம். நான் ஒரு வல்லெடுத்துற சின்ன கிராமம், அந்த எங்களோட பட்ச் என்று பார்க்க எங்களோட பட்சில் ஒரு 18 பேருக்கிட்ட மாவீரராக இருக்கிறாங்க, ஒரு 45 பேருக்கிட்ட வெளிநாடுகளில் இருக்கிறோம். இங்கே இருக்கிறது ஒரு 2 மாணவர்கள் தான். அப்போ அந்த 45 பேரும் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம் வைங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நாளுமே நான் போடுற சமூக சேவையோ அல்லது வேறு யாரும் போடுற சமூக சேவையை பற்றி கதைக்கவே இல்லை. ஒன்லி ஃபார் த மாவீரத்துக்கு மட்டும்தான் அந்த விழாக்கு இருக்கிறதும் அதுவும் போகும். எங்களோட தமிழ் தேசியம் வந்து 58ஆம் ஆண்டு 2009 முடியலே, அதுக்கு முற்பட்டதில்லை. அதிலிருந்து ஒரு இளைஞர் அல்லது ஒருவர் 2 பேர் தான் தொடர்ச்சியாக சமூகத்துக்கான ஆற்றுப்படுத்துக்க, சமூகத்துக்கான 100 வருஷத்துக்கான மக்களை எப்படி மக்களை ஃபீட் பண்ணுற, மக்களை லிஃப்ட் பண்ணுறது கண்டு வரும். அந்த மக்களை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்கன்றது தான் பிரச்சனை. திருவிழாக்கு ஏனைனில் வந்துட்டு வந்து இறங்கி 2 உணவை கொடுத்துட்டோ இல்லை சைக்கிளை கொடுத்துட்டு போகிறதோ வந்து அது சாதாரண வாழ்வாதாரம். அது அவைக்கு கர்மாவுக்கு அவை தங்களுக்கு கர்மா சொல்கிறது அது நித்தம் எனக்களான நிறைய பேர் செய்து கொண்டிருக்கணும். அதை நாங்கள் பொது வழியில் ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதான் சைனாவில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு நாள் இதெண்டா நெல்லை வளை, 5 வருஷத்துக்கண்டா மரத்தை வளை, 100 வருஷத்துக்கண்டா பீப்புளை க்ரோ பண்ணிட்டு. அப்போ இப்படியான ப்ராஜெக்ட் நான் செய்கிற 2009 ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா பீப்புள் க்ரோவிங்கான ப்ராஜெக்ட். இது வந்து கடினத்தை எதிர்பார்க்க வேண்டிய, நிறைய பணத்தை எங்களை செல்ஃபாக எதிர்பார்க்கணும். எங்களோட டைம், முதலாவது எங்களோட வாழ்விலிருந்து முக்கியமான நேரத்தை நாங்கள் இதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ இப்படியான ஆட்கள் நிறைய பேர் 1% ஆனாலும் அது நீங்கள் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்படியான ஆட்களுக்கும் இதே தீர்வியாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நார்மலாக வந்துட்டு உங்களோட மட்டன் கறி காய்ச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறவனோ, அல்லது வாழ்வாதாரத்துக்கு சோட்டோ பண்ணிட்டு போகிறதோ, அல்லது ஒரு அகாடமிக்கலாக அங்கே செட்டில் டவுன் ஆனால், அல்லது ஒரு சீனியர் வந்து ஒரு டபுள் பென்ஷன் எடுக்கிறாள் வந்து இங்கே வந்து இமீடியட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறவரையோ, கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா மக்களையும் தான் நீங்கள் உங்களோட உறவுகளை நாங்கள் இருக்கணும். நீங்கள் எல்லாரையும் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்பான்சராக பார்க்க போகிறீங்களா? தீவிரமாக இந்த சமூகமாக சிந்திச்சு கொண்டிருக்கிற அங்கே வந்து தங்களோட வாழ்க்கையில் பெரும்பகுதியை வந்து சமூகத்துக்காண்டி சிந்திச்சு கொண்டிருக்கிறவர்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்த போகிறீங்க? தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ப்ராஜெக்டோட வரைக்கும் இங்கே மக்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது புதுமுகங்களாகத்தான் ஃபேஸ் பண்ணுறோம். அது நான் பழகியவர்களாக இருக்கலாம், என்னோடு கனடாவுக்கு அழைத்து வந்தவர்களாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருமே எங்களோட இடத்துல நீங்கள் வந்து கொண்டாட நீங்கள் ரெடியாக தான் இருக்கிறீங்க. உங்களோட இடத்துல எங்களை கொண்டாட ரெடியே இல்லை. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. நாங்கள் படிக்க ஏன் சில விஷயத்தை செய்யலைன்றதுக்கு இன்றைக்கும் ரிசல்ட் இல்லை. ஆனால் எங்களோட இருந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தார்கள்ன்றதுக்கு எங்கள்கிட்ட ரிசல்ட் இல்லை. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தால் இந்த நாட்டை விட்டு போட்டோம். அங்கே உழைக்க எங்களோட என்னோட தான் இந்த கடமையும் இந்த பழியும் இந்த நாட்டை விட்டு போன இந்த குற்ற உணர்வும் வந்து என்னோடைய போகுது.
கட்டாயமாக ஜெனட்டிக்கலியாக இந்த பிள்ளை கடத்த போகிறதே இல்லை. நான் பல தடவை இந்த பிள்ளைகிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். கன்றுக்கு எத்தனையோ தரம் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். திரும்ப போவியான்னு கேட்டு பார்த்துட்டேன். அதுக்கான வாய்ப்பே இல்லை. நாட் ஓன்லி எனக்கு மட்டுமே இல்லை, இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒருதருக்குமான வாய்ப்பு இல்லை. எந்த கடமையும் எந்த கூட்ட உணர்வும் இந்த சமூகத்துக்கு செய்யணும்ன்ற ஆதங்கம் என்னோடையே போகுது. அது ஒவ்வொருவருக்கும் அந்த குற்ற உணர்வு மாறுபட்டிருக்கலாம். நாங்கள் பிறந்த உடனில் தங்கியிருக்கலாம், பிறந்த வளர்ப்பில் தங்கியிருக்கலாம், பேரண்ட்ஸ் இந்த ஜெனட்டிக்கலி தங்கியிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூகமாக தான் இருக்குது. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இந்த சமூகம் எப்படி எங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ண போகுது? இன்னும் நிறைய ஐடியா, நிறைய லீடர்ஷிப் என்கிட்ட இருக்குது. என்னடா நீங்கள் எப்போவுமே பிரபஞ்சத்துக்கு பாசிட்டிவாக சொல்லி கொண்டிருக்கோம். உங்கள்கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். அதனால தான் இந்த ப்ராஜெக்டை இவ்வளவு மிகப்பெரிய சக்ஸஸாக முடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்னால் ஓப்பன் சேலஞ்சே பண்ணலாம். எனக்கு என்ன காம்படிஷனாக பார்க்குறதும் புலம்பெயர்ந்த டயஸ்போராவில் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் தான். எங்களுக்கு அடிக்க வைக்கிறதோ அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தடவை பறித்து கொண்டு கல்லறிய வைக்கிறதுமே அந்த சிஸ்டம் தான். ஏன்னா எல்லா சிஸ்டத்தையுமே நாங்கள் எதிர்கொண்டு தான் இங்கே வரணும். இப்படி ஒரு ப்ராஜெக்டை நான் செய்ததை கனடிய சமூகம் என்னால் கொண்டாடலாம். இட்ஸ் அ மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இது இந்த கண்டினியூஸ் அது இந்த வளர்ச்சி மிக பெருசாக தான் இருக்கு. இந்த 2 வீக்ஸாக செய்த இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் இந்த அடுத்த லெவல் உங்களுக்கான ரிசல்ட், இந்த இலங்கை தமிழர்களுக்கான ரிசல்ட் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சமூகத்துக்கு நிறைய செய்யத்தான் போகிறோம். இதை விட விதமான ஐடியாவோட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ ஒவ்வொன்றுக்குமே எங்கள்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது. டயஸ்போராவை நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் ஸ்பான்சராக பார்க்குறீங்க. அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் எங்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தையும் நீண்ட காலத்தில் உருவாக்க போகுது. இமீடியட்லி உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வடமாகாண யாழ்ப்பாண மக்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு கவுன்சில் ப்ரோக்ராம் செய்யணும். டயஸ்போராவை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த மலேசிய தமிழர்கள் யாருண்டு 100 இயர்ஸுக்கு முதல் எங்களோட பெரியப்பாவும் அப்பாப்பாவும் போனாக்கெல்லாம் நாங்கள் அப்படியே தங்கி நிற்கிறோம். அதே மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து உதிரியலாக விடுபட போகிறோம். அதுக்கு அதை செய்கிறது நீங்கள் தான். அங்கேருந்து எல்லாருமே 4 பேர் படம் போடலாம் கவர்மெண்ட்டோட. நாளைக்கு நடக்கலாம், நேற்று நடந்திருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்ட்டு. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட தேவையே இல்லை. $1 கனடாவில் இன்வெஸ்ட் பண்ண நான் ஒரு ரியல் எஸ்டேட்டாக சொல்கிறேன். நான் $1 கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்ரீலங்கா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். கனடாவில் இருக்கிற ரிட்டர்ன் இருக்குது, இங்கே ரிட்டர்ன் இல்லை. இங்கே நம்பிக்கையானாக்கள் எடுக்கிறாண்டா குதிரை கொம்பு மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை. இங்கே இருக்கிறாக்களே ஸ்ட்ரகிள் பண்ணிடணும். இருக்கிற ஃபார்மர்ஸே தங்களால் வேலை கெடுக்க முடியலன்ட்டு. அப்போ எப்படி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன் யார் அனுப்புறது? அப்போ அதுக்கு எல்லாமே போய் உங்களுக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளால் வரதுக்கான சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த $1 நான் கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதோட ரிட்டர்ன் கூட. இங்கே ரிட்டர்ன் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம்? ஒன்லி சேரிட்டி மட்டும் தான் செய்யலாம், மனிதாபிமானம் மட்டும் தான் செய்யலாம். இந்த சமூகத்தை லிஃப்ட் பண்ணுறது மட்டும்தான் நல்லா செய்ய முடியும். அதான் உங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களை உங்களுக்கு தேவையான வரவேற்பை தான் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு அந்நியனாகவோ ஒரு காசு கொடுக்குற ஒரு ஸ்பான்சராகவோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பையும் ஒரு வெற்றிடத்தையும் தான் உருவாக்கும். ஏனென்றால் எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் உங்கள்கிட்ட வர போகிறதே இல்லை. டூராக கூட உங்களோட கண்ட்ரியை பார்க்க போகிற இல்லை. ஸோ எங்களுக்கு இருக்கிற பெயின், எங்களுக்கு இருக்கிற கடமை உணர்வு, எங்களுக்கு இருக்கிற ஆதங்கம், அதுக்கு தான் நாங்கள் திருப்பி கொண்டிருக்கிறோம்.